கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, பிதாவாகிய தேவன் நமக்கு மீண்டுமாக ஒரு நாளை கொடுத்து இந்த ஒரு சத்திய பாடத்தை கேட்பதற்கு நமக்கு கிருபை செய்திருக்கார். அதற்கு நாம் துதியும் கணத்தையும் ஏறெடுத்துக் கொள்வோம். எப்பயுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தோட உள்ளார போவோம். என்ன வசனங்க? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஏன் இந்த வசனம்? அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம எதை தெரிஞ்சுன்னு இருந்திருக்கோம்? பொய்யான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிருந்திருக்கோம். அப்போ என்ன இங்க நம்ம ஒரு அடிப்படை வேத வகுப்புக்கு என்ன ஒரு வசனத்தோடு நம்ம உள்ளார போறோம் அப்படின்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இல்லைங்களா? கடைசி வாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி பார்த்தோம் இல்லைங்களா? என்னதுங்க? மூன்றாம் உலகம். அப்போ மூன்றாம் உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நற்செய்தியை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ மூன்றாம் உலகம் வருது அப்படின்னா அப்ப கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு கேள்வியோட நம்ம உள்ளார போலாம். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்போது இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்படும்? எப்ப ஸ்தாபிக்கப்படும்? எப்போ ஸ்தாபிக்கப்படும்? போன வாரம் நம்ம கரெக்டா நம்ம படிச்சிருந்து நோட்ஸ் தான் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கலாம். கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எப்போ ஸ்தாபிக்கப்படும் இந்த உலகத்துல? மூன்றாம் உலகத்துல. அப்ப மூன்றாம் உலகம் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எப்ப ஸ்தாபிக்கப்படுமோ அப்போ ஸ்டார்ட் ஆகும். அதானே? சரி, அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல எப்ப ஸ்தாபிக்கப்படும்? இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 உலக பேரரசுகள் இருந்திருக்கு. 4 மிகப்பெரிய ஒரு ராஜ்யங்கள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு ராஜ்யம் தான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். அதுதான் 5ஆம் உலக பேரரசு. ஓகேங்களா? சரி, இந்த வரலாறு, அந்த 4 உலக பேரரசுகள் ஆண்டாங்க அப்படின்ற வரலாறு எங்க இருக்கு பைபிள்ல? எங்க இருக்குங்க பைபிள்ல? பைபிள்ல ஒரு புக்ல ஏதோ ஒரு அதிகாரத்துல ஒரு வசனத்துல இருக்குங்க. எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் விசேஷத்துல இல்லைங்களா? மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசன ஒரு புத்தகம் எது அப்படி பாத்தீங்கன்னா தானியேல் புத்தகம். தானியேல் புத்தகத்துல பாத்தீங்கன்னா உலகத்தோட மிகப்பெரிய இந்த ராஜ்யங்கள்லாம் ஆண்ட வரலாறு எங்க இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா தானியேல் புத்தகத்துல இருக்கு. அது மிகப்பெரிய தீர்க்க தரிசன ஒரு புத்தகம். இப்போ அந்த தானியேல் புத்தகத்துல பாத்தீங்கன்னா அது யார் எழுதுங்க? தானியேல் எழுதியிருக்காரு. அவர் மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசி. ஓகேங்களா? இப்போ அந்த வரலாறு பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம இஸ்ரேலோட வரலாறை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப காலமா எங்க ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளார இருந்தாங்க அப்படி பாத்தீங்கன்னா எகிப்துல ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளார இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்துல அவங்க இருக்கும்போது ரொம்ப நாளா யாரை மறந்துட்டாங்க? தேவனை மறந்துட்டாங்க. ஆனா தேவன் அவங்களை என்ன பண்ணல? மறக்கல. அப்போ தேவன் என்ன பண்றாரு அப்படி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரட்சகரை யாருக்கு அனுப்புறாங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அனுப்பி, இஸ்ரேல் ஜனங்களை எங்கிருந்து கொண்டு வராரு பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்துல இருந்து வெளியில கொண்டு வர யார் வழி நடத்துறாரு பாத்தீங்கன்னா மோசே என்னும் ரட்சகர். அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் வனாந்தரத்துல யாரை வழி நடத்துறாரு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறாரு. எங்க போறாருங்க? எகிப்துல இருந்து இப்ப கானான் தேசத்துக்கு போறாங்க. இப்ப கானான் தேசத்துக்குள்ளார போகும்போது யார் மட்டும் தான் போக முடிஞ்சது பாத்தீங்கன்னா யோசுவா, காலேப், அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் மட்டும் தான் எதுக்குள்ளார போக முடிஞ்சது பாத்தீங்கன்னா கானான் தேசத்துக்குள்ளார போக முடிஞ்சது. இப்ப அந்த கானான் தேசம் இருக்கு இல்லைங்களா? தேவன் அப்ப வாக்களிக்கப்பட்ட ஒரு தேசம் கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த கானான் தேசம் தான் இப்ப என்ன தேசமா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். தேவன் அப்ப கொடுத்ததை இப்ப வரைக்குமே அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த தேசத்தை அவங்க யூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்ப கானான் தேசத்துக்குள்ளார போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு யார் அதாவது இவங்களை வழி நடத்துறதுக்கு ஒருத்தவங்க வேணும் இல்லைங்களா? ரொம்ப நாளா அடிமைத்தனத்துக்குள்ளார இருந்தாங்க. அப்ப வழி நடத்துறதுக்கு ஒருத்தவங்க தேவைன்றதுனால தேவன் யாரை ஏற்படுத்துறாரு பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகளை ஏற்படுத்துறாரு. முதல் நியாயாதிபதி யாருங்க? முதல் நியாயாதிபதி இஸ்ரேல் ஜனங்கள்ல முதல் நியாயாதிபதி யோசுவா நியாயாதிபதி தான் முதல் நியாயாதிபதி. கிட்டத்தட்ட 450 வருடம் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவாரு 450 வருடங்களா நியாயாதிபதிகளோட காலமா இருந்துச்சு. அப்ப நியாயாதிபதிகள் தான் யாருக்கு அரசாண்டுட்டு வந்தாங்க அப்படி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். இந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படி பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் காலத்துல கடைசியா நீங்க நியாயாதிபதிகள் புத்தகம் படித்து முடிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கும் பாத்தீங்கன்னா அவன் தன் மனதுக்கு ஏற்றபடி என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு வந்தாங்க. அப்படின்னா என்னன்னா அவங்க கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், கள்ளக்குறிச்சியில கலெக்டர் உத்தரவு கொடுக்குறாரு, ஒரு 2 நாளைக்கு போலீஸ் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, நீங்க என்ன பண்ணுங்க உங்க இஷ்டப்படி நடங்கன்னு சொன்னா
இந்த உலகம், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் எப்படி இருக்கும்? டாஸ்மாக்ல மட்டுமா இருப்பாங்க? எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா பாவங்களும் இப்ப எங்கதான் இருந்திருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கும். அந்த மாதிரி இப்ப நியாயாதிபதிகளின் காலத்துல கடைசி நாள்ல என்ன ஆயிடுச்சு அப்படி பாத்தீங்கன்னா, யாருமே அவங்க என்ன பண்ணல பாத்தீங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இல்லாம அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தேவன் என்ன பண்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நியாயாதிபதிகளை வச்சு உங்களால என்ன பண்ண முடியாது, வழிநடத்த முடியாது. அதனால உங்களுக்கு என்ன பண்றா பாத்தீங்கன்னா, ராஜாக்களை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு சாமுவேல் நியாயாதிபதி இருக்காரு இல்லைங்களா, அவர் மூலியமா ஒரு ராஜா வந்து அபிஷேகம் பண்ணப்படுறாரு. யாருங்க அவரு? முதல் ராஜா, இஸ்ரேலோட முதல் ராஜா சவுல். அப்ப சவுல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தை அரசாண்டுட்டு வராரு. அவரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுறாரு பாத்தீங்கன்னா, பொறாமையின் குணத்துல போயிட்டு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, விழுந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தேவன் வந்து யாரை ஏற்படுத்துறாரு பாத்தீங்கன்னா, தாவீதை ஏற்படுத்துறாரு. அவரு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அரசாள்றாரு பாத்தீங்கன்னா, 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை அரசாள்றாரு. நெக்ஸ்ட் அவருடைய மகன் யாருங்க? சாலமோன். மிக அருமையான ஒரு எப்படி இருந்து யாருங்க பாத்தீங்கன்னா, மிக அருமையான ஒரு ராஜாவா யார் வராங்க பாத்தீங்கன்னா, சாலமன் வராரு. ஆனா காலகட்டம் போக 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 என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா, சாலமனுடைய அந்த காலத்துல ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த ராஜ்யமே. அந்த ராஜ்யமே எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அவரை மாதிரி வந்து ஒரு ராஜ்யத்தை வந்து நடத்தக்கூடிய ஆளே இல்லைன்ற மாதிரி ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எந்த ஒரு போரும் இல்லை. ஏன் போர் இல்லை அவரோட ராஜ்யத்துல? எல்லா வளமும் இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டோட பெண்களும் யாருக்கு இப்ப மனைவியா இருந்தாங்க? சாலமனுக்கு மனைவியா இருக்கும் போது மருமகனை யாராவது போய் போருக்கு இது பண்ணுவாங்களா? அப்போ எல்லா ராஜ்யமும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மருமகன்ட்டே எப்படி போருக்கு போறதுன்னு சொல்லிட்டு போரே இல்லாம ரொம்ப ஒரு அமைதியான ஒரு காலகட்டமா எது இருந்துச்சு பாத்தீங்கன்னா, சாலமோனுடைய ஒரு காலகட்டமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட எத்தனை மனைவிகள் தெரியுங்களா? 700 + 300 = 1000. 1000 மனைவிகள், 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள், 1000 பேர். அப்படி அந்த ஒரு கோலை அவர் ரீச் பண்ணதுனால தேவன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடாது, உங்க ராஜ்யம் இந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, ராஜ்யம் பிரிக்கப்படுது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, விக்கிரகங்கள் அதிகமாயிடுச்சு. கிட்டத்தட்ட 1000. அதாவது வந்து தேவன் வந்து ஒரு கட்டளையாவே கொடுத்திருக்காரு. புறஜாதி ஸ்திரீகளை என்ன பண்ணக்கூடாது, விவாகம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கட்டளையா இருக்கிறத யார் மீறிட்டாங்க பாத்தீங்கன்னா, சாலமன் மீறி புறஜாதி ஸ்திரீகளை அவர் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, விக்கிரக ஆராதனை அதிகமா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுது. 12 கோத்திரம் வந்து என்னென்னவா மாறுது பாத்தீங்கன்னா, 2 கோத்திரம் தனியாகவும் 10 கோத்திரம் தனியாகவும் மாறுது. இதுல எது யூத கோத்திரம், எது இஸ்ரேல் கோத்திரம்? 2 கோத்திரம் என்ன கோத்திரம்? யூத கோத்திரம். 10 கோத்திரம் என்ன அப்படி பார்த்தா அதுதான் இஸ்ரேல் கோத்திரம். ஓகேங்களா? அந்த 10 கோத்திரத்துக்கு யார் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலமன் ராஜாவுடைய படைத்தளபதியா இருந்த யெரொபெயாம். ஓகேங்களா? அப்போ 2 கோத்திரத்துக்கு யாரு அப்படி பார்த்தீங்கன்னா, ரெகோபெயாம். சாரி, மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன். யெரொபெயாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். யெரொபெயாம் எதுனா 10 கோத்திரத்துக்கு தலைவன். மீதி 2 கோத்திரத்துக்கு தலைவர் யாரு அப்படி பார்த்தா, ராஜா யாரு பாத்தீங்கன்னா ரெகோபெயாம். அவர் யாரு பாத்தீங்கன்னா, சாலமோனுடைய மகன். ஓகேங்களா? இப்போ இந்த 10 கோத்திரம் இருக்கு இல்லைங்களா, அது சுத்தமாவே எங்க போயிடுச்சு பாத்தீங்கன்னா, புறஜாதிகள் கலந்து அந்த 10 கோத்திரம் இருக்கிற இடமே தெரியாம என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, அழிஞ்சு போயிடுச்சு. யாரை வந்து அழிச்சாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கோத்திரம் பிரிச்சதுக்கு அப்புறம் அசிரியா ராஜாவாகிய சல்மனேசார். அவர் வந்து யாரு அப்படின்னா, ஒரு புறஜாதி ராஜா. அந்த 10 கோத்திரத்தை சுத்தமாவே என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, அழிச்சிட்டாரு. மீதி எத்தனை கோத்திரம் இருக்கு அப்படி பார்த்தா, மீதி 2 கோத்திரம். அந்த கோத்திரம் தான் என்ன கோத்திரங்க? யூத கோத்திரம். அதுதான் இப்ப வந்து இருக்க இஸ்ரேல். இப்ப இந்த யூத கோத்திரத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படி பாத்தீங்கன்னா, நல்லா வருவாங்க, தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடப்பாங்க. ஏதாவது ஒரு நேரத்துல தேவனை முறுமுறுப்பாங்க, தவறு செய்வாங்க. தேவன் என்ன பண்ணுவாருங்க? புறஜாதி கையில ஒப்பு கொடுப்பாரு, ராஜாவோட கையில. திருப்பி நல்லா அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மன்னிப்பு கேட்டு திருப்பி வருவாங்க, நல்லா வருவாங்க, திருப்பி தவறு செய்வாங்க, புறஜாதியோட ராஜாவோட கையில ஒப்புக்குடுவாங்க. இதே அவங்க என்னவா ஆயிட்டாங்க பாத்தீங்கன்னா, இதே ரொட்டீன் வேலையா வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா வராரு. யாரு அப்படி பாத்தீங்கன்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். இவர் யாருங்க? இஸ்ரேல் ராஜாவா, யூத ராஜாவா, இல்ல புறஜாதி ராஜாங்களா? புறஜாதி ராஜா. பாபிலோன் அப்படின்னாவே அது புறஜாதி தேசம். இப்ப புறஜாதி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, 2 கோத்திரத்தை சிறைப்பிடிச்சிட்டு போறாரு. அப்ப சிறைப்பிடிக்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, யூதா அந்த தேசம் ஃபுல்லாவே என்ன பண்ணிடுறாரு அப்படி பார்த்தா, தீட்டு கொளுத்திடுறாரு. அங்க இருந்த ஆலயம், எருசலேம் ஆலயம் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணிடுறாரு பார்த்தா, தீட்டு கொளுத்தி அங்க இருக்க பனிமூட்டைகள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிடுறாரு பார்த்தா, கொள்ளையடிச்சுட்டு எடுத்துட்டு போயிடுறாரு. கிட்டத்தட்ட 70 வருஷம்
சிறையிருப்புல யார் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத கோத்திரத்தார் போறாங்க அப்படின்ற பார்க்கணும். இப்ப இந்த யூத கோத்திரத்துல தான் இப்ப யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க? ஒரு 4 வாலிபர்கள், மிகப்பெரிய ஒரு ஹீரோஸ். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியேல், யாருங்க? சாத்ராக், மேஷாக். அதெல்லாம் என்ன பேர் தெரியுங்களா? அதெல்லாம் பாபிலோனிய பேர். அப்ப தானியேலோட ஃப்ரெண்ட்ஸோட பேர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தேவன், அதாவது யூத ஈப்ரூல வச்ச பேர் என்ன பார்த்தீங்கன்னா அனனியா, மிஷாயேல், அசரியா. ஓகேங்களா? இப்ப இந்த 4 பேருமே இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூத கோத்திரம் சிறையிருப்புக்கு போனாங்க இல்லைங்களா, அவங்க கூட இப்ப யாரும் போறாங்க பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரும் போறாங்க. இப்ப யார் சிறைப்பிடிச்சிட்டு போறது? நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடிச்சிட்டு போறது. இந்த 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அறிவாளி, புத்திசாலியா இருக்காங்க. படிக்கலாம் பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமந்தராக கண்டார். இப்ப பாத்தீங்கன்னா பாபிலோன்ல போயிட்டாங்க. ஆனா அந்த பாபிலோன்ல வந்து ஒரு சில பேர் சாஸ்திரிகள், ஜோசியர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஞானிகள் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள விட 10 மடங்கு இப்ப யார் பெரியவங்களா தெரியுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 4 சகோதரர்கள், அதாவது தானியேல், அனனியா, அதாவது நண்பர்கள். அந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஞானிகளா யார் கண்ணில் தெரியுறாங்க பாத்தீங்கன்னா அந்த தேசத்து கண்ணிலையும் தெரியுறாங்க. இப்ப யாரோட கண்ணிலையும் தெரியுறாங்க பாத்தீங்கன்னா ராஜாவோட கண்ணிலையும் தெரியுறாங்க. இப்ப இதனால யாருக்கு கோபம் அதிகமா வரும்? அந்த நாட்டுல சாஸ்திரிகள், ஜோசியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மிகப்பெரிய கோபம் யார் மேல பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் மேல. ஏன் அப்படின்னா யூதர்களாகிய இவங்க இப்ப யாரை விட பெரியவங்களா இருக்காங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சாஸ்திரிகளை விட இவங்க யார் எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா ஞானிகளா இருக்காங்க. கோபம் வருங்களா இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அவங்க யாரு அப்படி பாத்தீங்கன்னா பாபிலோனியர்களுக்கு யூத கோத்திரத்தார் புறஜாதி. ஒரு புறஜாதியில இருக்கிற ஒரு அந்த அவர்கள் எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளை விட ஞானமா இருக்காங்களே, ராஜா எதா இருந்தாலும் இவங்களுக்கு கேட்டு தானே செய்யறாங்க அப்படின்னு இவங்களுக்கு மிகப்பெரிய கோபம். ஓகேங்களா? இப்ப அந்த 4 பேர்ல மிகப்பெரிய புத்திசாலி யாரு அப்படி பாத்தீங்கன்னா தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இந்த 4 பேருக்குமே எல்லாத்துமே ஈக்குவலா கொடுத்திருக்காரு. ஆனா இதுல ஒரு பெஸ்ட் யாரு அப்படி பாத்தீங்கன்னா சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அவர் வந்து ஏதாவது ஒரு கனவு காண்றாரு அப்படின்னா அதை வெளியில சொல்வாரு, அதுக்கான அர்த்தத்தையும் சொல்ற அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு ஞானியா யார் இருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா தானியேல் இருக்காரு. ஓகேங்களா? எப்பயுமே ஒரு ராஜா வந்து ஒரு நாட்டை கைப்பற்றாரு அப்படின்னா அந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நாட்டுல இருக்கிற எல்லா வளத்தையும் என்ன பண்றாருங்க, அழிச்சிடுவாரு. எதையுமே விட்டு வைக்க மாட்டாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவருக்கு தேவையான விஷயங்களை எடுத்து போயிடுவாரு. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அழிச்சிடுவாரு. ஆனா நேபுகாத்நேச்சார் அப்படி இல்லை, மிகப்பெரிய புத்திசாலியான ராஜா. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஏதாவது அந்த இடத்துல நல்லது, அவரோட ராஜ்யத்துக்கு தேவை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பட்டுச்சுன்னா அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எடுத்துக்குவாரு. அதே மாதிரிதான் இப்ப என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா அங்க யூதர்கள்லாம் யார் இருக்கிறதுலே அறிவாளிகள் அப்படின்றத இவர் வந்து கேட்டிருக்காரு. அதுல ஒரு சில பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவாளியா யாருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ராஜாக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காங்க. ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு அப்படி பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கும்போது ராஜா வீட்டுல இருந்து சாப்பாடு வந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப நாம ட்ரைனிங் எடுக்க போறோம் ஒரு ராஜா வீட்டு சாப்பாடு அப்படின்னா வெஜ்ஜும் வந்திருக்கு, நான்வெஜ்ஜும் வந்திருக்கு. நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? நான்வெஜ் தான் சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? மேக்சிமம் நான்வெஜ் தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பிறந்ததுல இருந்தே அப்படிதான். ஓகேவா? அப்போ நான்வெஜ் தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ இவங்க 4 பேர் மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், நீங்க வெஜ் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் எடுத்துன்னு வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் நீங்க என்ன பண்ணுங்க சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இப்ப என்ன அங்க தெரிஞ்சிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா எது பெஸ்டா இருந்திருக்கு? வெஜ் பெஸ்டா இருந்திருக்கா? 4 பேர் பெஸ்டா இருந்திருக்காங்க. யார் 4 பேர் பாத்தீங்கன்னா அந்த நண்பர்கள். ஓகேங்களா? அப்போ அந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்காங்கன்றதை இப்ப யார் பாக்குறாரு பாத்தீங்கன்னா ராஜா பாக்குறாரு. இப்ப ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இப்ப இந்த ராஜா இப்ப யார வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா அந்த யூத கோத்திரத்துல அந்த அறிவாளிகளை அவங்க கூட வச்சிருக்காரு. இவர் ஏன் மிகப்பெரிய ஒரு புத்திசாலி ராஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ராஜ்யத்தை கைப்பற்றது மட்டும் இல்லாம உலக அதிசயங்கள் இருக்கு இல்லைங்களா, 7 அதிசயம், பழங்கால அதிசயம், அதான் வந்து ஏன்ஷியன்ட் வண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபிலோனின் தொங்கு தோட்டம் எங்க இருந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா அந்த பாபிலோன் ராஜா யார் கட்டினாங்க பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் தான் கட்டியிருக்காரு. இது எப்படி இருக்கும்? தொங்கும் தோட்டம்னா தொங்குங்களா? எல்லாமே
அப்படி இல்லை, இது ஒரு கட்டிடம் இருக்கும். கட்டிடத்துல என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதான் வந்து செடிகள்லாம் எப்படி வச்சிருப்பாங்கன்னா அழகழகான செடிகள்லாம் தொங்கும். அப்படியே இப்படி அண்ணாந்தரத்துல தொங்காது. அது எப்படின்னா அந்த ஒரு கல்களுக்கு நடுவுல மிகப்பெரிய ஒரு இது இருக்கும். ஹேங்கிங் கார்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மணி பிளான்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் வச்சிருக்காங்க இல்லைங்களா? ஒரு இதில் ஜாடியில் போட்டு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, தொங்குற மாதிரி. அந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அப்பயே வந்து யார் கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் கட்டியிருக்காரு. இவரோட ராஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராஜ்யம். இவரோட ராஜ்யத்தை சுற்றி என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடும். என்ன ஆறு அப்படி பார்த்தீங்கன்னா ஐபிராத் நதி ஓடும். அவங்களுக்கு எதுனாலும் தேவை அப்படின்னா எல்லாமே அந்த ராஜ்யத்துக்குள்ளாரே இருக்கும். இவங்க எதுக்குமே வெளியிலே போகவே மாட்டாங்க. இவங்க மிகப்பெரிய வளத்துக்கான முக்கிய காரணம் எது அப்படி பார்த்தா அந்த ஐபிராத் நதி. ஓகேங்களா? அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்தை கட்டமைச்சது யாரு அப்படி பார்த்தா நேபுகாத்நேச்சார். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய புத்திசாலித்தனத்தால. அவரோட புத்திசாலித்தனம் மட்டும் இல்லை, எதிரி நாட்டுகளில் யாரோ புத்திசாலியா இருந்தாங்களோ அவங்கள என்ன பண்ணிக்குவார், இவர் யூஸ் பண்ணிக்குவாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கட்டிட்டாரு. இப்போ ஒரு நாள் நைட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில போயிட்டு நிற்கிறாரு. ராஜாக்களுக்கு மொட்டை மாடினாவே பிரச்சனை தான். ஏன்னு புரியுதுங்களா? என்னாச்சுங்க? யாருங்க? தாவீது. மொட்டை மாடியில போயிட்டு அவர் நின்றுட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா மகாபாபிலோன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அவர் கட்டின அந்த மகாபாபிலோனை பார்த்து அவரே என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குள்ளார போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா போயிட்டு அன்னைக்கு போயிட்டு நைட்டு தூங்க போறாரு. தூங்கும் போது என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை பார்த்து திடுக்குன்னு எழுந்திருக்காரு. அது என்ன சொப்பனம் அப்படி பார்த்தீங்கன்னா தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவருடைய ஆவி கலங்கி அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சொப்பனத்தை கண்டாரு. அதை பார்த்தோன்னே கதி கலங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் என்ன ஆயிட்டாரு பார்த்தீங்கன்னா ஆவியிலே கலங்கி பயந்து என்ன ஆயிடுறாரு பார்த்தீங்கன்னா திடுக்குன்னு எழுஞ்சிடுறாரு. இப்போ அவருக்கு என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அது எதனால அந்த கனவு வந்துச்சுன்னு தெரியல. முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கனவு என்னன்னே தெரியல. யாருக்கு இப்ப தெரியல? ராஜாவுக்கு தெரியல. இப்ப யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன அப்படின்னா மைண்டுக்குள்ள ஒரு பயம் மட்டும் இருக்கு, மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஐயோ என்னமோ ஒண்ணு நடக்க போதே அப்படின்ற ஒரு மனசுல பயம் இருக்கே தவிர அது என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த சொப்பனம் என்னன்றதே தெரியல. இப்பதான் ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து நிறைய ஞானிகள் சாஸ்திரிகள்லாம் இருக்கீங்களா, வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவோட அர்த்தம் என்னன்னு தெரியல, ஆனா அது எனக்கு பயமா மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப சாஸ்திரிகள் என்ன பண்றாங்கன்னா ராஜா அந்த கனவு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, அதுக்கான அர்த்தத்தை நாங்க சொல்றோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமை. இது யார் சொல்றா? பாபிலோன்ல இருக்கிற சாஸ்திரிகள் ஞானிகள் சொல்றாங்க. ராஜா சூப்பரான கேள்வி கேட்டீங்க, ஆனா அந்த கேள்விக்கான சொப்பனத்தை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஞாபகம் இருந்தா நான் சொல்ல மாட்டேனா, அது எனக்கு ஞாபகமே இல்லை. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அந்த சொப்பனத்தையும் சொல்லுங்க, அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. இப்ப ராஜா என்ன பண்ணிருப்பாரு, கண்டுபிடிச்சிருப்பாரு. இவ்வளவு நாள் இவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. இவங்களும் என்ன நினைச்சிட்டு வந்திருப்பாங்கன்னா ரொம்ப நாளா ராஜா கேட்கிற விஷயத்துக்குலாம் நம்ம ஏதாவது என்ன சொல்லிடுவோம், ஏதாவது ஒரு பொய் சொல்லி இதான் அர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு வந்துடுறோம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஏமாத்திட்டு வந்துடும். அதே மாதிரி இந்த தடவை இப்ப ஏமாத்திட்டு வந்தாலும் சொல்லிட்டு போனவங்களுக்கு என்ன அதிர்ச்சி அப்படி பாத்தீங்கன்னா ராஜா வந்து சொப்பனத்தையும் சொல்ல மாட்டாரு. சொப்பனத்தை சொல்லாம அர்த்தத்தை மட்டும் சொல்லுன்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும் இவங்களால? இவங்க இப்ப என்ன ஆயிடுறாங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்களோட வெளிச்சம், இவங்களோட வேஷம் வந்து என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா அவுக்கப்படுது. இப்ப என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா உங்களால சொல்ல முடியல அப்படின்னா யாருமே என்ன பண்ணக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ண சொல்றாரு பாத்தீங்கன்னா கொலை பண்ண சொல்றாரு. படிக்கலாம் பாருங்க. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களாலே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார். ஒருத்தவங்களால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா தேவர்களால மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர மனுஷர் ஒருவராலும் நீங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோடனே நீங்க யாருமே என்ன பண்ணக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எல்லாரையும் கொலை செய்ய அனுப்பி விட்டுறாரு. இப்ப யாரையும் கொலை செய்ய போவாங்க? ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அங்க இருக்க சாஸ்திரிகளும் ஞானிகளும் யார் மேல இப்ப கோபமா இருக்காங்க பாத்தீங்கன்னா தானியேல் மேலயும் அவங்களோட நண்பர்கள் மேலயும் கோபமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போவாங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் கொலை செய்ய போயிருப்பாங்க.
அப்பதான் டேனியல் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன காரியன்றத சொல்லுங்க அப்படின்னும் போது காரியத்தை சொன்னோடனே டேனியல் என்ன பண்றாருன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்ன பண்றேன் அதனோட சொப்பனத்தையும் அதனுடைய ரகசியத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படி பார்த்தா ராஜாவுக்கு தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டு வராரு. தேவன்கிட்ட போய் ஜெபம் செய்யறாரு. தேவன் என்ன பண்றாரு பாருன்னா அவருக்கு அதை வந்து ரிவீல் பண்றாரு பாருங்க. டேனியல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். டேனியல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உயிரோடு எல்லாரையும் பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல. யாராலையுமே இப்ப சொல்ல முடியாத ஒரு விஷயத்த இப்ப நமக்கு தெரிய வந்து நம்ம போய் சொல்ல போறோம். இப்ப கலெக்டருக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அந்த விஷயத்த யாராலையும் சொல்ல முடியல, நம்ம போயிட்டு அவருக்கு போயிட்டு இப்ப போய் ஏதோ சொல்ல போறோம். நம்ம எப்படி போவோம்? என்னமோ நாம தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி ஞானி மாதிரி நம்ம போய் எப்படி நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அவர் முன்னாடி. ஆனா தானியேல் எப்படி இருக்காரு பாத்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல, நான் வந்து எனக்கு ஞானம் அதிகமா இருக்குதுன்றதுனால நான் வரல ராஜா, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நீ அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, ராஜா நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க, ஒரு பெரிய சிலையை கண்டீர் சொன்னதுதான். யாருக்கு அதிர்ச்சி அப்படி பாத்தீங்கன்னா, யாருக்கு அதிர்ச்சிங்க? ராஜாவுக்கு அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா சொப்பனத்தை இவரு மறந்துட்டாரு, என்ன சொப்பனத்தை மறந்துட்டாரு. இப்பதான் யாருக்கே ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா ராஜாவுக்கே இப்பதான் ஞாபகம் வருது. இப்ப திருப்பி கதி கலங்குறாரு. ஏன் அப்படின்னா இப்ப யார் அதை சொல்றா? ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் இவர் பண்ண ஒரு ட்ரீமை இப்ப யார் சொல்றா பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் சொல்றாரு. இப்ப அந்த சொப்பனத்தை மட்டும் இல்ல அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொப்பனத்தை சொல்றாரு பாருங்க. டேனியல் 2ஆம் அதிகாரம் 31ல இருந்து 33 வரைக்கும் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து எதை பார்த்திருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு உருவத்தை பார்த்திருக்கீங்க. அந்த உருவத்தோட தலை எதுல ஆனது தெரியுங்களா? பசும் பொன்னால ஆனது, பியூர் கோல்டு. அடுத்தது அந்த கோல்டுக்கும் கொஞ்சம் கீழே எதுங்க, அடுத்தது என்னதுங்க, கோல்டை விட கொஞ்சம் விலை கம்மியானது எதுங்க, அடுத்த விலை மதிப்பு வெள்ளி. வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா அதோட புயமும் அதோட கையும் எப்படி இருக்கு அவளுச்சு எப்படி ஆக்கப்பட்டுச்சு அப்படி பாத்தீங்கன்னா வெள்ளியால் ஆக்கப்பட்டது. அடுத்தது அதனுடைய தொடை வெண்கலமும் அதனுடைய கால் இரும்பு. அதனுடைய பாதம் எப்படி இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா பாதி இரும்பு பாதி களிமண் அப்படின்னு சொன்னோடனே ராஜா என்ன ஆயிட்டாரு பாத்தீங்கன்னா ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. யாராலையும் சொல்ல முடியாத ஒரு சொப்பனத்தை யார் இப்ப சொல்லியிருக்கா? டேனியல் சொல்லியிருக்காரு. இப்ப டேனியல் என்ன சொன்னாலும் யார் இப்ப நம்பக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு பாத்தீங்கன்னா ராஜா நம்பக்கூடிய இடத்துல இருக்காரு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு சொப்பனத்தை இப்ப தேவன் யாருக்கு வெளிப்படுத்திருக்காரு பாத்தீங்கன்னா டேனியலுக்கு வெளிப்படுத்திருக்காரு. இப்ப டேனியல் யாருக்கு வெளிப்படுத்திருக்காருங்க? ராஜாவுக்கு வெளிப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம டேனியல் சொல்றாரு பாருங்க, டேனியல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பு களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களையும் மோதி அவர்களை நொறுக்கி போட்டது. ராஜா நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே இப்ப என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல. ஒரு கல் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா பெரிய கல் உருண்டு வந்து கரெக்டா அது எதுல அடிக்குது பாத்தீங்கன்னா அந்த சிலையோட மிகப்பெரிய அந்த சிலையோட பாதத்துல என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா அடிக்குது. அடிச்ச உடனே அந்த சிலையை என்ன ஆயிடுதுங்க நொறுங்கி விழுந்தது. அது தலையில அடிக்கல, நெஞ்சில அடிக்கல, தொடையில அடிக்கல, காலில் அடிக்கல, ஸ்ட்ரைட்டா பாதத்துல பட்டோன்னே அது என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா மொத்த அந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட சிலை என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா நொறுங்கி விழுந்துருது. டேனியல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். டேனியல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்போது அந்த இரும்பு களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போர் அடிக்கிற காலத்திலிருந்து வந்து போகிற மாதிரி போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவர்களை அழைத்து கொண்டு போயிட்டு சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாக்கிய பூமி எல்லாம் இருக்கு. இப்ப அவருடைய கனவை சொல்றாரு. அந்த கல் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா காலில் அடிச்சு பதற மாதிரி அந்த ஒரு மிகப்பெரிய சிலை பறந்து போயிடுது. அந்த கல் என்ன பண்ணுது அப்படி பாத்தீங்கன்னா அடிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பர்வதமா மாறுது. அடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பர்வதமா மாறுது. இதுதான் ராஜா நீங்க கண்ட சொப்பனம். இப்ப அங்க சபை அரங்கமே இப்ப எப்படி நிக்குது அப்படி பாத்தீங்கன்னா தானியேலை பார்த்துட்டு வாய்ப்பு பார்த்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப ஏன்னா ராஜாவோட முகத்தை பார்த்துட்டாங்க சபை அரங்கம் ஃபுல்லா. இப்ப ராஜாவை பார்த்தோன்னே ஓ ராஜா கண்ட கனவு இதுதான். இப்ப தானியேலை வந்து எப்படி பார்த்திருப்பாங்க? மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாகவும் மிகப்பெரிய ஒரு தேவ ஆவினால் நிரம்பனவரா யாரை பார்த்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ராஜாவை பார்த்துருப்பாங்க. இப்ப தானியேல் அடுத்தது என்ன சொல்றாரு, ராஜா
நான் சொப்பனத்தை மட்டும் இல்ல அதுக்கான அர்த்தத்தையும் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறார் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உங்களுடைய தலையில் உண்டான தரிசனங்களோ என்னவென்றால். இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது அந்த விஷயத்தை இப்ப யாருக்கு தேவன் வெளிப்படுத்துறாரு பாத்தீங்கன்னா, நேபுகாத்நேசராகிய உங்க ராஜா உங்களுக்கு வெளிப்படுத்திருக்காரு. அதனுடைய சொப்பனத்துக்கான அர்த்தத்தை நான் இப்ப என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா சொல்ல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கோல்டு தலை இருக்கு இல்லைங்களா, அந்த மிகப்பெரிய உருவத்துல முதல்ல என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பசும்பொன்னால ஆன தலை. அந்த தலை யாரை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ராஜ்யமே யாரோட ராஜ்யம் அப்படி பார்த்தீங்கன்னா பாபிலோன் ஆகிய உங்க ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னா பாபிலோன் ராஜ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராஜ்யம். அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு உலகத்துல எங்கேயுமே இருந்திருக்காது. எல்லாத்துக்குமே தலை யாரு அப்படி பாத்தீங்கன்னா அந்த பாபிலோன் ராஜ்யம் தான். ஃபர்ஸ்ட் உலகத்துல பொலிட்டிக்கலா ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது பாபிலோன் கவர்மெண்ட் தான். இப்ப இருக்காங்க இல்லைங்களா சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு ராஜ்யமா எது இருந்துச்சு அப்படி பார்த்தா பாபிலோனிய ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு ராஜ்யமா இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்தது ரெண்டாவதா உங்களுக்கு கீழே ஒரு ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யத்தோட விலை உங்களை மாதிரிதான் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கும், ஆனா உங்களுக்கும் விட கொஞ்சம் கீழே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாபிலோன் ராஜ்யத்தை நொறுக்கப்பட்டது யாரு தெரியுங்களா? பாபிலோன் மிகப்பெரிய ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தையே கவிழ்த்தது யாரு அப்படி பார்த்தா அடுத்தது யாரு அப்படி பார்த்தா மேதோ பெர்சிய ராஜ்யம். பாபிலோன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இதுவா இருந்துச்சு. ஒரு டைம் என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறம் அவரோட மகன் வராரு. அதுக்கப்புறம் யார் வரா பாத்தீங்கன்னா பெல்ஷாத்சார் அப்படின்ற ஒரு ராஜா வராரு. அவர் என்ன பண்ணிடுறாரு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துல இருந்து அந்த ஒரு கப் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணிடுறாரு பாத்தீங்கன்னா அதுல மது ஊத்தி குடிச்சிடுறாரு. அப்ப குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை வந்து செவுத்துல எழுது மேனே மேனே தக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதுது. அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு தானியேல்கிட்ட கேட்கும் போது தானியேல் சொல்றாரு பாருங்க, இதனோடய இன்னியோட உங்க ராஜ்யம் என்ன ஆக போகுது பாத்தீங்கன்னா முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. சொன்னோடனே இப்ப யார் உள்ளார வராங்க அப்படி பாத்தீங்கன்னா கோரேஸ் ராஜா. அவர் யாரு அப்படி பாத்தீங்கன்னா பெர்சிய ராஜா. மேதோ பெர்சியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ரெண்டு பேரும் அலைன்ஸ் போட்டுட்டு தான் யாரை வந்து தோக்கடிக்க வராங்க அப்படி பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யத்தை தோக்கடிக்க வராங்க. அதுல பெர்சியன் ராஜாவாகிய கோரேஸ் என்ன பண்றாரு அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாபிலோன் ராஜ்யத்தை முழுமையா வந்து முற்றுகை போட்டுறாரு. மிகப்பெரிய ஒரு ராஜ்யமா இருந்திருக்கு, ஒரு கட்டமைப்போடு இருந்திருக்கு. அது எப்படி அவர் வந்து அதை வந்து கைப்பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை சுத்தி ஐப்ராத் நதி ஓடுது இல்லைங்களா, அந்த தண்ணியை டைவர்ட் பண்ணோன்னு தண்ணி எதுவுமே இல்லாதனால அந்த நகரம் வந்து கொஞ்சம் நாளா என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா வளங்கள் எல்லாமே இழந்து அது என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பஞ்சத்துக்குள்ளார போயிடுது. அதுக்கப்புறம் யார் உள்ளார வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா கோரேஸ் ராஜா உள்ளார வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அந்த பாபிலோன் ராஜ்யத்தை முற்றுகையிட்டுறாரு. ஓகேங்களா. அடுத்தது யார் மிகப்பெரிய ஒரு ராஜ்யமா வந்தா அப்படி பார்த்தீங்கன்னா மேதோ பெர்சிய ராஜ்யம். இவங்களுக்கு அப்புறம் ஒரு ராஜ்யம் வருது. அந்த ராஜ்யம் எப்படி இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, ஃபர்ஸ்ட் பொண்ணு, அடுத்தது வெள்ளி, மூணாவதா வர ராஜ்யம் என்னதுங்க, என்ன உலோகம், வெங்கலம். அப்ப வெங்கலம் மாதிரி ஒரு ராஜ்யம், அதுவும் வந்து ஒரு கோல்டு மாதிரி தான் இருக்கும். இந்த ராஜ்யம் பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த ராஜா உலகத்தை மிக சீக்கிரமா என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா கைப்பற்றினார். எந்த அளவுக்கு சீக்கிரமா கைப்பற்றினாரோ அந்த அளவுக்கு சீக்கிரமா இறந்து போயிட்டாரு. யாருங்க தெரியுங்களா? அந்த ராஜா எந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து கைப்பற்றினாரோ இந்த உலகத்தை அந்த அளவுக்கு சீக்கிரமா 32 வயசுல என்ன ஆயிட்டாரு பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. யார் தெரியுங்களா? குதிரையில வருவாருங்க, அலெக்சாண்டர் த கிரேட். அதாவது கிரேக்க ராஜா. உலகத்துல முக்காவாசி இடத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க. கிரேக்க ராஜ்யம் இந்த உலகத்தோட முக்காவாசி இடத்தை இப்ப யார் கைப்பற்றிருக்காங்க பாத்தீங்கன்னா கிரேக்க ராஜ்யம் கைப்பற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யம் வருது. அதுதான் என்ன ராஜ்யம் அப்படி பார்த்தீங்கன்னா இரும்பு மாதிரி ஒரு ராஜ்யம். இரும்பு மாதிரி மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது அதிகாரம் கொண்டது. இரும்பு எப்படி ஸ்ட்ராங்கோ அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தோட ஒரு ராஜ்யம் வந்துச்சு. என்ன ராஜ்யம் அப்படி பார்த்தீங்கன்னா ரோம ராஜ்யம். கிரேக்குக்கு அப்புறம் வந்த ரோம ராஜ்யம். அதுக்கப்புறம் ரோம ராஜ்யத்துக்கு அப்புறம் அதாவது இரும்பும் களிமண்ணும் கலந்த மாதிரி இந்த ரோம ராஜ்யம் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அலைன்ஸ் போட்டுக்குச்சு. ஓகேங்களா. அந்த அலைன்ஸ் போட்டது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இரும்பும் களிமண்ணும் மாதிரி இருக்கு அந்த ராஜ்யம். இப்ப கூட இருக்கு இல்லைங்களா, இரும்பு மாதிரி இருக்கிற ராஜ்யம் என்னதுங்க? இப்ப இரும்பு மாதிரி இருக்கிறவங்க யாருங்க? கண்ட்ரி
நல்லா ஸ்ட்ராங்கா இரும்பு மாதிரி இருக்கிற கண்ட்ரி என்னது? அமெரிக்கா, ரஷ்யா, சைனா. களிமண் மாதிரி இருக்கிற கண்ட்ரி இந்தியா, இந்த மாதிரி இலங்கை, பாகிஸ்தான், அந்த நாடுலாம் இருக்கு இல்லைங்களா? அப்போ இப்ப இருக்க ஒரு காலகட்டம் எப்படி இருக்கு அப்படி பார்த்தா பாதி இரும்பு பாதி களிமண். ஓகேங்களா? எப்படி பாதி இரும்பு பாதி களிமண்ணு ஒன்னா சேர்ந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இப்ப இருக்குங்களா, UNO. இப்ப அவங்க அங்க வந்து கிட்டத்தட்ட 192 நாடுகள் என்னவா இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகள் இரும்பு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு சில நாடுகள் களிமண் மாதிரி என்னவா இல்லை, ஸ்ட்ராங்காவே இல்லை. இப்போ அவங்க 2 பேரும் என்ன ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் போட்டு இப்ப இருக்க ஒரு ராஜ்யம். இப்ப கல் எங்க வந்து அடிக்குது? பாதத்துல தான் அடிக்குது. இப்ப பாதத்துல அடிக்குது அப்படின்னா இப்ப எந்த நேரத்துல வந்து கிருஷ்ணனோட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகுது? இப்ப இருக்குது இல்லைங்களா, இரும்பும் களிமண்ணும் கலந்த மாதிரி ஒரு ராஜ்யம் இருக்கு இல்லைங்களா? இப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு பாத்தீங்கன்னா ராஜ்யத்தை கொலாப்ஸ் பண்ண போறாரு. மொத்தமா எல்லாமே என்ன ஆயிட போகுது பாத்தீங்கன்னா அந்த அமைப்பே முடிய போகுது அப்படின்றத பாக்குறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த நாட்களிலே, அந்த ராஜாக்களின் நாட்களிலே, எந்த ராஜாக்களின் நாட்களிலே? இப்ப வந்து போயிட்டு இருக்கு இல்லைங்களா இந்த ஒரு அமைப்பு, பாதி களிமண்ணும் பாதி இரும்பு கலந்த, அங்கதானே வந்து கல் அடிக்குது இல்லைங்களா? அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுவோம். இதுக்கப்புறம் வேற ஒரு ராஜ்யம், உலக ராஜ்யம் வரப்போறது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 4 ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு, உலகத்தை ஆண்டுருச்சு. இப்போ 5ஆவதா ஒரு ராஜ்யம் வரப்போகுது. அந்த ராஜ்யத்தை எப்பயுமே யாராலையும் என்ன பண்ண முடியாதுங்க, அழிக்க முடியாது. அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவது, அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதும் இல்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுங்கினதையும் நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நோக்கி தீர்மானமாக்கி தானே என்றைக்கும் நிற்கும், தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இப்ப அந்த கல்லு வந்து என்ன பண்ணிடுச்சு பாத்தீங்கன்னா அந்த கல்லுல அந்த கால்ல அடிச்சு எல்லா ராஜ்யத்தையும் என்ன பண்ணிச்சு பாத்தீங்கன்னா நொறுக்கி போட்டுருச்சு. நொறுக்கி போட்டது மட்டும் இல்லாம அந்த கல் இப்ப என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லா பரவி மிகப்பெரிய ஒரு பர்வதமா மாறிடுச்சு. அதுதான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா அந்த 5ஆவது ராஜ்யம். அதுதான் என்ன ராஜ்யம் அப்படி பார்த்தா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், 5ஆம் உலக பேரரசு. இந்த 4 பேரரசும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா தோக்கடிச்சு அடுத்த ராஜ்யத்தை கைப்பிடிச்சாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை யாராலையும் என்ன பண்ண முடியாது பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாது. ஏன் அப்படி பார்த்தா அது யாரோட ராஜ்யம்? கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். ஓகேங்களா? அப்போ கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு இப்ப எது ஈக்குவலா சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல். அப்ப கல் அப்படின்றது ஒன்லி கிறிஸ்து மட்டும் தானா? அந்த கல் உருண்டு வந்து அடிச்சது இல்லைங்களா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். ஓகே, கிறிஸ்து தான் ராஜாவா இருக்க போறாரு. அப்ப கிறிஸ்து மட்டும்தான் அந்த கல்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்து மட்டும் அந்த கல் இல்ல. இப்ப யாரும் அந்த கல்லு தெரியுங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவரே என்னவா இருக்காரு பாத்தீங்கன்னா எண்ணப்பட்ட மூளைக்கு தலைக்கல்லானவர். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டதும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்களுக்கோ வீடை கட்டுகிறவர்களா தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லும் ஆகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க உருண்டு வந்த கல் யாரு அப்படி பார்த்தா கிறிஸ்து தான், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் தான். ஆனா அது வந்து கிறிஸ்து மட்டும் இல்ல, அந்த கல்லு கூட ஒரு சில பேர் சேர்றாங்க. அது யாரு அப்படி பார்த்தா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். யாருங்க இப்ப அந்த கல்? யாருங்க அந்த கல்லு? ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இப்ப ராஜ்யத்தை வந்து ஆளணும் அப்படின்னா கண்டிப்பா யார் தேவை? ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஃபர்ஸ்ட் யார் தேவை? ராஜாக்கள் தேவை. இப்ப அந்த ராஜாவை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அது எங்க நடக்குது அப்படி பார்த்தா போன வாரத்துக்கு முன்ன வாரம் படிச்சோம் இல்லைங்களா? என்ன படிச்சோம்? வானத்து நட்சத்திரம். இப்ப வானத்து நட்சத்திரத்தை சூஸ் பண்ற வேலை தான் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்து வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த கிறிஸ்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நான் ஒரு ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ண போறேன்,
அந்த ராஜ்யத்தை வந்து இப்ப ராஜாக்கள் வந்து ஆளணும், அந்த ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னா ராஜாக்கள் தேவை. அந்த ராஜாக்கள் வேற யாரும் இல்லை, அது யாருங்க, நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாருக்கிட்ட வந்திருக்கு பாத்தீங்கன்னா அந்த கல் இப்ப யாரு அப்படி பாத்தீங்கன்னா நாம தான். இப்ப அந்த கல்லா மாறணும் அப்படின்னா நம்ம என்னவா மாறணும்? ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்களா மாறினாவே கல்லா மாறிடலாமா? கிறிஸ்தவர்களா இருந்தா கல்லா மாறிடலாமா? இப்ப பேர் வந்து என் பேர் ஜேம்ஸ், நான் கிறிஸ்தவன், நான் கல்லா மாறிட்டேன்னு சொல்ல முடியுமா? இப்ப என் பேர் முருகன்னா நான் கல்லா மாற மாட்டேனா? அப்போ உலகத்துக்கே என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சகரா வந்திருக்காரு இல்லைங்களா? இல்ல நான் கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் தான் மடிச்சேன்னு இயேசு கிறிஸ்து எங்கேயா சொல்லியிருக்காரா? ஏதோ உலக பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ உலகத்துக்கே யார் தான் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. ஆனா வந்து கிறிஸ்தவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து எங்களுக்காக தான் மரிச்சாரு, நாங்க கிறிஸ்தவங்களா மாறிட்டோம், அதனால நாங்க பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு தவறான ஒரு போதனையில இருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, உலகத்துக்கே அவர் என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். படிக்கலாம் பாருங்க 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவதற்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. இப்ப எப்படி கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்போ கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல ஆள்றதுக்கு ராஜாக்கள் தேவை. அந்த ராஜாக்கள் எங்கிருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தா வானத்து நட்சத்திரமா யார் யாரெல்லாம் மாறுறாங்களோ அவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள். கிறிஸ்து பிளஸ் அந்த ராஜாக்கள் சேர்ந்துதான் என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா 5ஆம் உலக பேரரசுல மிகப்பெரிய ராஜ்யத்துல ராஜாவா இருக்க போறாங்க. அந்த ராஜாவா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வானத்து நட்சத்திரமா மாறணும். அப்ப வானத்து நட்சத்திரமா மாறணும் அப்படின்னா அது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு அழைப்பு. இப்ப அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இங்க உட்காந்து சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? மிகப்பெரிய ஒரு நற்செய்தி தானே இது. வானத்து நட்சத்திரமா மாறணும். வானத்து நட்சத்திரமா மாறின நம்மள தேவன் அப்படியே விட்டுற மாட்டாரு. என்னவா ஆக்க போறாரு பார்த்தா இந்த உலகத்துக்கு ராஜாவா ஆக்க போறாரு. இதுதானே இயேசு கிறிஸ்துவ சொன்னாரு, நீங்க என்னவா இருக்கணும் அப்படி பார்த்தா எனக்கு சீஷர்களா இருப்பீர்கள். சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு பார்த்தா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எப்படி எங்களுக்கு சீஷரா இருந்தீங்களோ அதே மாதிரி மற்றவர்களுக்கு போய் என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணி சீஷர்களா மாத்துங்க. இயேசு கிறிஸ்து சீஷர்களா மாத்துங்கன்னு சொன்னாருங்களா இல்ல மதம் மாத்த சொன்னாருங்களா? அப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தா மதத்தை மாத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க வாப்பா முருகன், நீங்க வா, உன் பேர் இதுக்கப்புறம் நீ என்னது ஜேம்ஸ்னு மாத்துறேன், அதனால நீ என்ன பண்ற அப்படி பார்த்தா மதம் மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு சீஷரா மாறிடு. கரெக்டான விஷயமா இது? தேவன் இயேசு கிறிஸ்து இதுவா சொன்னாரு? இல்ல. கிறிஸ்து என்ன சொன்னார்னா என்னை பின்பற்றுகிற யாரோ அவர் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா என்ன மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த சிங்காசனத்துல போய் அமர முடியும். வசனம் படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. நான் ஜெயம் கொண்டு, நான் எப்படி ஜெயிச்சு என்னோட பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, கிறிஸ்தவனா மாறினவன் எவனோ இல்ல, பேப்டிசம் எடுத்தவன் எவனோ இல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ தான் என்ன பண்ண முடியும் அப்படி பாத்தீங்கன்னா அவருடைய சீஷரா மாற முடியும். அவருடைய சீஷரா மாறினவரால் மட்டும்தான் கிறிஸ்து மாதிரி என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா பிதாவினுடைய சிங்காசனத்துல போயிட்டு உட்கார முடியும். அப்ப பிதாவினுடைய சிங்காசனத்துல உட்காரது அவ்வளவு ஈஸியான விஷயமா அப்படி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியான விஷயமே இல்ல. ஒரு டைம் சொல்றாரு இல்லைங்களா, என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் என்ன பண்ணணும், தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்போ அவரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தன்னைத்தான் வெறுக்கணும். வெறுத்து யார்கிட்ட போகணும் பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும். ஓகேங்களா? படிங்க. அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அப்ப யார் ஜெயம் கொள்றாங்களோ, அப்ப ஜெயம் கொள்ளுதல் எப்படி அப்படி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ பார்த்துதான் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அவர் எப்படி ஜெயிச்சாருன்றதை பார்த்துதான் நம்மளும் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியும் அப்படின்றத பாக்குறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற்ற நம்மை கழுவி. யாருங்க இது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மிகப்பெரிய ஒரு அன்பு. அவருடைய அன்பெல்லாம் யாருக்குமே வராது இல்லைங்களா. துரோகியா இருக்கக்கூடிய யூதாஸ் கரியத்தை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பிராண சிநேகிதன்ன்றாரு. நம்ம யாராவது சொல்ல முடியுங்களா? நம்மளுடைய சிநேகிதனே ஒரு சில நேரம் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு யோசிப்போம், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு துரோகி அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் கரியத்தை பார்த்து என்ன சொல்றாரு பார்த்தா பிராண சிநேகிதன்றாரு.
அப்போ மனசளவுல என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா யூதாஸ்கரியத்தை லவ் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் வந்து அன்பு கூர்ந்திருக்காரு. அந்த மிகப்பெரிய ஒரு அன்பு நம்ம கிட்ட இருக்குங்களா? அப்போ அந்த மாதிரியான ஒரு அன்பு நம்ம வரும்போதுதான் இப்ப யாரை பின்பற்றுறோம் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறோம். அவர் பட்ட பாடுகள்ல ஒரு பெர்சன்டேஜ் கூட நம்ம என்ன பண்ணல பாத்தீங்கன்னா பாடுகளை அனுபவிக்கல. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆகின அவருடைய மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இது வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டது. தீர்க்கதரிசன ஒரு புத்தகம். என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை வல்லமையும். அப்போ ராஜாவும் ஆசாரியருமா மாத்த போறாரு. யாரை மாத்த போறாரு பாத்தீங்கன்னா நம்மளதான் மாத்த போறாரு. அப்போ நம்மளை மாத்த போறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா அவருடைய சத்தியத்தை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவரு என்ன சொல்லியிருக்காரோ வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிறவங்களை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஜெயம் கொள்ள முடியும். மற்றவங்க நான் பிரதர் என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லைங்களா? ஒரு பிரதர் என்ன வேணாலும் சொல்லலாம், பைபிள் இல்லாத விஷயத்த கூட சொல்லலாம். அப்ப போதனையே நம்ம என்ன பண்றக்கூடாது பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்பிடக்கூடாது. நம்மளோட நம்பிக்கை விசுவாசம் எல்லாமே எதுலதான் இருக்கணும் அப்படின்னா வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு வசனத்துல இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்பணும். அதை மட்டும் தான் நம்ம விசுவாசிக்கணும். அப்ப வசனத்தின் பிரகாரம் கேட்டு வசனத்தின் பிரகாரம் நடந்தா மட்டும்தான் நம்ம என்னவா மாற முடியும் பாத்தீங்கன்னா ராஜாக்களாவும் மாற முடியும், ஆசாரியர்களாவும் மாற முடியும், கிறிஸ்துவனோட கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா ராஜ்யத்தை செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா தானியேல் வந்து இன்னொரு ஒரு கனவு காட்டுறாரு. கிட்டத்தட்ட எப்ப அப்படி பார்த்தா நேபுகாத்நேச்சார் மரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் யார் மறிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பையனும் மறிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் யார் வராங்க பார்த்தீங்கன்னா பெல்ஷத்சாரோட கடைசி காலத்துல அதாவது முதலாம் வருஷத்துல ஒரு கனவு காண்றாரு பாருங்க தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை. இப்ப என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா பெல்ஷத்சாரோடைய அந்த வருஷத்துல இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு சொப்பனத்தை காண்றாரு. இந்த சொப்பனத்தையும் அதனுடைய விவரங்களையும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எழுதி வைக்கிறாரு. இப்போ இதே சொப்பனத்தை தான் வேற ஒரு விதமா யார் பார்த்தாங்க அப்படி பார்த்தா நேபுகாத்நேச்சார் பார்த்தாரு. நேபுகாத்நேச்சார் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிலை, பிரம்மாண்டமான ஒரு சிலை. அதுல கோல்டு, சில்வரு, பிரான்ஸு எல்லாமே இருந்துச்சு. இதே மாதிரியான ஒரு சேம் ஒரு பேட்டர்ன்ல ஒரு ட்ரீம் வந்து இப்ப யாருக்கு வருது பாத்தீங்கன்னா தானியேலுக்கு வருது. ஆனா இதுல யார் வராங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிருகமா வருது. ஏன் தானியேலுக்கு காமிக்கும் போது அதே சொப்பனம் தானியேலுக்கு காட்டும் போது வேற மாதிரி மிருகமா வருது. இதே நேபுகாத்நேச்சர் காட்டும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையா வருது. ஏன் தெரியுங்களா? ஏன் அப்படின்னா மனுஷர் பார்வையில அந்த ராஜ்யம்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப அழகானதா இருக்கு, ரொம்ப வெளியேற பெற்றதா இருக்கு. இதே தேவனோட பார்வையில அது எப்படி இருக்குன்னா ஒரு மிருகத்தனமா இருக்கு. அந்த ராஜ்யங்கள் எல்லாமே அவங்க பார்வையில பார்க்கும்போது மிகப்பெரிய பிரம்மாண்டமா தெரியுது அந்த ராஜ்யம். இதே வந்து தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது அந்த ராஜ்யம்லாம் எப்படி தெரியுது பாத்தீங்கன்னா மிருகத்தனமா தெரியுது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். அந்த 4 ராஜ்யம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 4 ராஜ்யத்துக்கு ஈக்குவல் தான் இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா தானியேலுக்கு சொல்லப்பட்ட அந்த 4 மிருகங்களுடைய சொப்பனங்கள். இப்ப அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முந்தின சிங்கத்தை போல இருந்தது. முந்தினது எப்படி இருந்துச்சுங்களா? சிங்கம் இல்ல, சிங்கத்தை போல இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 கால்களின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் மிருகம் தானியேலுக்கு வந்த சொப்பனத்துல ஃபர்ஸ்ட் மிருகம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருந்துச்சு. ஆனா சிங்கம் இல்ல. அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு பாத்தீங்கன்னா கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இந்த ராஜ்யம் எந்த ராஜ்யங்க? இப்ப நம்ம அங்க பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யத்தை ஒரு சிலையை பார்த்தோம் இல்லைங்களா? அதுல முதல் ராஜ்யம் என்னதுங்க? பாபிலோன். அவருக்கு நேபுகாத்நேச்சருக்கு கண்ட சொப்பனத்துல அது என்ன அப்படி பார்த்தா பாபிலோன். இதேதான் வந்து இங்கேயும் யார் பாக்குறா அப்படி பார்த்தா தானியேலும் பாக்குறாரு.
ஆனா இதுல வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கம் கழுகோட ரெக்கை. ஓகேங்களா, இந்த ராஜ்யம் என்ன ராஜ்யம் அப்படி பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யம், நேபுகாத்நேச்சார். எப்படி சொல்லப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து காட்டுக்கு என்னதுங்க, ராஜா, மிகப்பெரிய ஒரு ராஜா. அதே மாதிரி பறவைகளுக்கு ராஜா என்னதுங்க, கழுகு. அப்போ சிங்கம் மாதிரியும் கழுகு மாதிரி வந்து செட்டைகள் அப்படின்னா ராஜாதி ராஜாவா யார் இருந்திருக்கா அந்த டைமிங்ல அப்படி பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் இருந்திருக்காரு. அந்த அந்த இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு உயரத்துல யார் போவா அப்படி பார்த்தா கழுகு தான் போவோம். அப்போ அவருடைய ராஜ்யம் எப்படி இருந்திருக்கு பார்த்தா மிகப்பெரிய ஒரு பாப்புலர்ல இருந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம் நேபுகாத்நேச்சார் இருந்த டைமிங்ல. அப்போ அது பார்த்துட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படி பார்த்தா அதனுடைய இறகுகள் அதோட என்ன பண்ணுதுங்க, சட்டைகள் பிடுங்கப்பட்டு கீழே விழுது. அப்போ அதே மாதிரிதான் ஒரு டைம் நேபுகாத்நேச்சார் வந்து திருப்பி மொட்டை மாடிக்கு போறாரு, மகா பாபிலோன் சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுறாரு பார்த்தீங்கன்னா கீழே விழுறாரு. அதெல்லாம் நம்மளுக்கு படிக்கும் போதே தெரியும். டேனியல்ல கீழே விழுந்துட்டு கிட்டத்தட்ட 7 வருஷம் அவர் என்னவா இருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் மாதிரி புல்ல தின்னுட்டு இருக்காரு. அதுதான் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது. 7 வருஷம் கழிச்சு நேபுகாத்நேச்சாருக்கு என்ன வருது பார்த்தா சுயநினைவு வருது. அப்போ அவருடைய தவறெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி அவர் என்ன போறாரு பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்மையான ஒரு குணத்துக்கு போறாரு. அதுதான் மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் ராஜ்யம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜ்யம். அந்த ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு ராஜ்யமா இருந்துச்சு. சிங்கம் மாதிரியும் கழுகு மாதிரியும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா தன்னோட காலுக்கு கீழே கொண்டு வந்துச்சு. ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய இறகுகள் பிடுங்கப்பட்டு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா முழுமையா அழிஞ்சு போச்சு. ரெண்டாவதா ஒரு மிருகம் வருது. அந்த மிருகம் என்ன அப்படி பார்த்தா தானியேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறு 2ஆம் மிருகத்தை கண்டேன். இதுவும் கரடி இல்ல, கரடிக்கு ஒப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை காவிக் கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதுக்கு சொல்லப்பட்டது. இது என்னதுங்க, ரெண்டாவது ராஜ்யம். சவுண்டா சொல்லுங்க, கரெக்டா தான் சொல்லுங்க. ரெண்டாவது ராஜ்யம் மேதோ பெர்ஷிய ராஜ்யம் இல்லைங்களா. முதல் ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம், மிகப்பெரிய ஒரு ராஜ்யம், அது ஒரு அழிவுக்கு வருது. ரெண்டாவது ராஜ்யம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மேதோ பெர்ஷிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அது கரடிக்கு ஒப்பா இருக்கு. ஓகேங்களா, அதோட வாயில் என்ன வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 3 வெள்ளா எலும்பு வச்சிருக்கு. அந்த 3 வெள்ளா எலும்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அது முன்னாடி இருந்த 3 ராஜ்யத்தை அடிச்சுட்டு வந்திருக்கு மேதோ பெர்ஷியன். எகிப்து, லிபியா, பாபிலோன், கடைசியா பாபிலோனை தான் அடிச்சிருக்கு. ஓகேங்களா, அடிச்சுட்டு வந்த ஒரு ராஜ்யம் தான் என்ன அப்படி பார்த்தா மேதோ பெர்ஷிய ராஜ்யம். அது ஏன் ஒரு பக்கம் சாஞ்சிட்டு இருக்கு? ராஜ்யத்தை அடிச்சனால ஏன் அது ஒரு பக்கம் சாஞ்சிட்டு இருக்கு? ஏன் தேவன் வந்து அதை வந்து கரெக்டா வந்து வைக்கிறாரு அப்படின்னா மேதியர்கள் வேற, பெர்ஷியர்கள் வேற. ஓகேங்களா, மேதியர்கள் வேற, பெர்ஷியர்கள் ராஜாக்கள் வேற. அந்த 2 ராஜ்யமும் சேர்ந்துதான் பாபிலோன், எகிப்து, லிபியா எல்லாத்தையும் அடிச்சது. ஆனா அந்த 2 ராஜாக்கள்ல யார் வந்து மிகப்பெரிய ஒரு ராஜ்யமா இருந்துச்சு அப்படி பார்த்தா பெர்ஷியர்கள் மேதியர்களை காட்டிலும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அதனால அது ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் கீழே இறங்கி இருக்கு இல்லையா, அது மேதியர்கள். ஒரு பக்கம் அதை வந்து ஏறின மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது பெர்ஷிய ராஜ்யம். பெர்ஷிய ராஜாவாகிய கோரேஸ் தான் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா பாபிலோனை கைப்பற்றினாரு. ஆனா கைப்பற்றுறது கோரேஸ் ராஜா. அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாபிலோன் ராஜ்யத்தை அதுக்கப்புறம் யார் ஆண்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா தரியு ராஜா ஆண்டிருப்பாரு. அந்த தரியு ராஜா யாரு அப்படி பார்த்தா மேதியர். அப்போ இந்த மேதியர் ராஜா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கம்மியாகும். பெர்ஷியனோட அந்த ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லா இருந்ததுனால தான் அது ஒரு பக்கம் சாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். மூணாவதா ஒரு ராஜ்யம் வருது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா சிறுத்தை. சிவிங்ன்றது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். இது என்ன அப்படின்னா சிறுத்தை மாதிரி இருக்கிற ஒரு மிருகத்தை கண்டேன். அது முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அது மேல என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா 4 இறகுகள் இருந்திருக்கு. அந்த மிருகத்துக்கு 4 தலைகள் உண்டாயிருந்தது. அது காடுகை அழிக்கப்பட்டது. இது என்ன அப்படி பார்த்தா இது என்ன ராஜ்யம்ங்க? ரோம ராஜ்யமா? அதுக்குள்ளே லாஸ்ட் கண்டிங்களா? சரி சீக்கிரம் முடிச்சிடலாம் விடுங்க. மூணாவது ராஜ்யம் என்ன ராஜ்யம்? கிரேக்க ராஜ்யம். ஓகேங்களா, கிரேக்க ராஜ்யத்தை வந்து ஃபுல்லா வந்து அரசாண்டது யாருங்க? அவர் பேர் என்னதுங்க? ராஜா பேர் சொன்னனே, அலெக்சாண்டர் த கிரேட். ஓகேங்களா, ஏன் வந்து இவங்களுக்கு வந்து 4 இறக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து வலிமையானது ஓகே. எந்த அளவுக்கு வந்து ஏன் வந்து இதுக்கு வந்து சிறுத்தை மாதிரி வந்து ஒரு மிருகம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா கிரேக்க ராஜ்யம் இருக்கிறதுல ரொம்ப ஸ்பீடா இந்த உலகத்தை என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணிட்டாங்க.
கேப்சர் பண்ணிட்டாங்க. அதனாலதான் சிறுத்தை மாதிரி அவங்களுக்கு வந்து மிருகம் கொடுக்கப்பட்டுச்சு. அலெக்சாண்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 வயசு வரும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு பார்த்தீங்கன்னா மரிச்சிடறாரு. அவர் மரிச்சதுக்கு அப்புறம் அவருடைய ராஜ்யத்தை 4 பங்கா இது பண்றாங்க. நீங்க இதெல்லாம் வந்து வேர்ல்டு ஹிஸ்டரியில படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் யார் வந்தா, பேபிலோனுக்கு அப்புறம் யார் வந்தா, அப்ப மேதோ பெர்ஷியலுக்கு அப்புறம் யார் வந்தா அப்படின்னு சொல்லி நீங்க ஹிஸ்டரியில படிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது எல்லாமே எங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பைபிள்லயும் இருக்கு. ஓகேங்களா? அப்போ அலெக்சாண்டர் வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ராஜ்யத்தை 4 பங்கா ஆக்குறாங்க. அதுதான் அந்த 4 இறக்கைகள். அந்த 4 பேர் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா கசாண்டர், டாலமி, செலியூக்கஸ், லிசிமேக்கஸ். இந்த 4 பேர் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டரோடைய அந்த ஒரு படை தளபதியா இருந்தவங்க. இவங்க 4 பேரும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ராஜ்யத்தை பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிருகம் வருது. 4வதா தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு பின்பு ராஜ்ய தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது இது என்ன மாதிரியான மிருகம்னே சொல்லப்படல. ஃபர்ஸ்டாவது என்ன சொன்னாங்க, சிங்கம் மாதிரி இருந்துச்சுனாங்க. 2வது சொல்லும் போது கரடி மாதிரி இருந்துச்சுனாங்க. 3வது சொல்லும் போது சிவிங்கி மாதிரி, அது சிறுத்தை மாதிரி இருந்துச்சுன்னாங்க. ஆனா 4வது மிருகம் அது என்ன மிருகம்னு தேவனாலே சொல்ல முடியல. அப்ப அந்த அளவுக்கு என்ன இருந்திருக்கு பார்த்தா மோசமான ஒரு மிருகமா இருந்திருக்கு. அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதுக்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்தது. மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேறொருமாய் இருந்தது. அதுக்கு 10 கொம்புகள் இருந்தது. அது எப்படி இருந்திருக்கு பாத்தீங்கன்னா அந்த மிருகம் என்ன மிருகனே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அதனால நம்ம பார்க்காத ஒரு மிருகம் என்ன பாத்தீங்கன்னா டைனோசர். அதனால அதுக்கு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அந்த மிருகம் எப்படி இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பல் வந்து இரும்புல செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதால எதெல்லாம் கடிக்குதோ பட்சித்து போடுது. மிகப்பெரிய ஒரு கெடியும் மகா பலத்துவமாய் பயங்கரமும் மகா பலத்துவமாய் இருந்தது. இந்த ராஜ்யம் என்ன ராஜ்யம் அப்படி பார்த்தீங்கன்னா ரோம ராஜ்யம். இந்த உலகத்திலே ரொம்ப கொடூரமா ஒரு ராஜ்யம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ராஜ்யம் அப்படி பார்த்தா ரோம ராஜ்யம் தான். அவங்களுடைய பீரியட்ல தான் என்ன ஒரு விஷயத்த கொண்டு வந்தா அப்படின்னா சிலுவை மரணத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து இருக்கிறதுல மோசமா பனிஷ்மெண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பேர் போனவங்க யாரு அப்படி பார்த்தா ரோமர்கள் தான். அவங்களுடைய விஷயம் அதான் வந்து ரோமர்கள்ல என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள், அதான் வந்து உண்மையான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தீயிட்டு கொளுத்துறது, அவங்க குடும்பத்தை தீயிட்டு கொளுத்துறது, அவங்க அதாவது மனைவி குழந்தைகள் முன்னாடி யாரை வந்து கொடுமைப்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தலைவனை அவங்க கணவனை வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்துவாங்க. அப்பா வந்து கொடுமைப்படுத்துவாங்க. எதுக்காக கொடுமைப்படுத்துவாங்கன்னா கிறிஸ்துவை ஏத்துக்கினியா நீ அப்படின்னு கேட்பாங்க. ஏத்துக்கலன்னு சொன்னாங்கன்னா விட்டுருவாங்க. ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க வைங்களா அப்படியே உயிரோட இருப்பாங்க. சிங்கத்தை வச்சு கடிக்க வைப்பாங்க. அது எல்லாருமே யாரை பார்க்க வைப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்தை பார்க்க வைப்பாங்க. இப்போ அந்த குடும்பம் என்ன பண்ணும், அப்பாவுக்கு இப்படி நடக்கத்தை பார்த்துட்டு திருப்பி இவங்கள்ட்ட கேட்பாங்க கிறிஸ்துவை ஏத்துக்கிறீங்களா, நாங்க ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அந்த அளவுக்கு யாரோட ராஜ்யம் இருந்துச்சு அப்படி பார்த்தா ரோமர்களுடைய ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு ரொம்ப அதிகாரம் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்றத பாக்குறோம். அதோட தலையில வந்து எத்தனை கொம்பு இருந்திருக்கு பாத்தீங்கன்னா 10 கொம்பு இருக்கு. தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவர்களுக்கு இடையில் வேறொரு சின்ன கொம்பும் எழுந்திட்டு அதுக்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இப்ப ஒரு சின்ன கொம்பு வந்து வருது. அந்த 10 கொம்புல ஒரு சின்ன கொம்பு வந்தோடனே மீதி இருக்க 3 கொம்பு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பிடுங்கப்பட்டுச்சு. ஆனா அந்த சின்ன கொம்பு என்னன்றத நம்ம இப்ப பார்க்க போறதுல மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கு. அந்தி கிறிஸ்துன்னு ஒரு பாடம் வருது. அந்த பாடத்துல நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த கொம்பனை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையாளர்களுக்கு பேசும் வாயும் இருந்தது. ஆனா அந்த கொம்பு எப்படி இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா பெருமையான அதாவது வந்து மனுஷங்க கண்களுக்கு ஒப்பான கண்கள் இருக்கு. ஆனா பெருமையானதை பேசுற வாயை திறந்தாவே என்னதான் பண்ணுது, அது பெருமையானதா பேசுது அந்த கொம்பு. ஆனா அந்த கொம்பு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தானியேல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கள். அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கள். அதாவது வந்து ரோம ராஜ்யத்துல நடக்கக்கூடிய விஷயத்த பாபிலோன் ராஜ்யத்துல நடக்கும் போது தானியேலுக்கு என்ன பண்றாரு, நம்ம ஆண்டவர் பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்ப அந்த 10 கொம்பு என்ன அப்படி பார்த்தா 10 ராஜாக்கள். எப்போ ரோம ராஜ்யத்துல எழும்பக்கூடிய 10 ராஜாக்கள். அந்த ரோமர்களுக்கு அந்த ரோமன் எம்பையர் இருக்கும்போது ரொம்ப சப்போர்ட்டா இருந்த 10 பேர் என்ன யாரு அப்படி பாத்தீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, இங்கிலாந்து, போலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், போர்ச்சுகல், ஸ்பெயின், ஆஸ்திரியா, ஸ்வீடன், டென்மார்க். இவங்க எல்லாருமே யாரு அப்படி பார்த்தா ஈஸ்ட்
அதான் வந்து இந்த மேற்கத்திய நாடுகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இங்கிலாண்டை சுற்றி இருக்கவங்க, லண்டன், பிரிட்டிஷ் எம்பையர் சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாமே எதுக்கு வந்து சப்போர்ட்டா இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரோம ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க இந்த 10 நாடுமே. ஓகேங்களா. இப்போ இந்த 10 நாடுகளும் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு களிமண்ணும் இரும்பும் கலந்த அந்த காலில் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல 10 விரல் இருக்கு இல்லைங்களா. அப்ப அந்த 10 விரல் எதுக்கு ஈக்குவல் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மிருகத்தோட 10 கொம்புக்கு ஈக்குவல். இப்ப இந்த 10 விரல்ல தான் இப்ப என்ன நடக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கல் வந்து அடிச்சு எல்லாத்தையும் என்ன பண்ண போகுதுங்க, துவம்சம் பண்ண போகுது. ஓகேங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்போ இந்த அமைப்பு எல்லாமே எப்போ வந்து ஒரு முடிவுக்கு வரும், இந்த அமைப்பு எப்போ இந்த முடிவுக்கு வரும் அப்படி பார்த்தா, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எப்போ இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்படுதோ அப்ப என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும். ஓகேங்களா. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, முதலாம் உலக போர் எப்போ நடந்துச்சுங்க தெரியுங்களா? 1914. இந்த முதலாம் உலக போர்ல மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து இந்த உலகம் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சந்திச்சிச்சு. இந்த முதலாம் உலக போர்ல இந்த அளவுக்கு வந்து உயிர்கள் போனதை பார்த்து, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படி பார்த்தா, ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்குனாங்க. யார் உருவாக்குனா? இந்த 10 ராஜாக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி 1919 பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ், உலக நாடுகள் அமைதிக்கோசரம் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து வச்சாங்க. ஆனாலும் அதுல என்ன ஆகல பார்த்தீங்கன்னா, அவங்களால அமைதியை கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடுகள்ல உறுப்பினர்களா யாரெல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வல்லரசு நாடுகளும் இருந்தாங்க, மிகப்பெரிய டவுன்ல இருக்கிற நாடுகளும் இருந்தாங்க. அதான் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் கலந்துருப்பாங்க. ஆனா கலந்து இருந்தாலும் களிமண் தனியா தான் தெரியும், இரும்பு என்னதான் இருக்கும், தனியா ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரிதான் இவங்களும் ஒட்டாம இருந்தாங்க. யார் சொல்றது யார் கேட்கல. இரும்பு வந்து சொல்லுது களிமண்ணை பார்த்து, நீ வந்து என்னவா இருக்கணும் பார்த்தா எங்க கூடவே இருக்கணும்னு சொல்லி சொன்னாலும் என்ன பண்ண முடியல பார்த்தீங்கன்னா, இரும்பு கூட களிமண்ணால என்ன பண்ண முடியல, ஒட்ட முடியல. களிமண் சொல்றத யாரால கேட்க முடியல, இரும்பால கேட்க முடியல. அதே மாதிரிதான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல ஒரு நாடு சொல்றத இன்னொரு நாட்டால என்ன பண்ண முடியல பார்த்தீங்கன்னா, கேட்க முடியல. அவங்க திருப்பி என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, உலகப்போர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாச்சு. ஆனா திருப்பி கொஞ்ச நாள்ல ஒரு 20-25 வருஷத்துல என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, 1935 நினைக்கிறேன் இல்லைங்களா, 2ஆம் உலக போர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒரு 2ஆம் உலக போர்லயும் மிகப்பெரிய ஒரு உயிர் சேதங்கள் வந்துச்சு. இவங்க எதுக்கு உருவாக்குனாங்க யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்? உலக போர் வரக்கூடாது, உலக ராஜ்யங்கள் ஒருத்தவங்க அடிச்சுக்க கூடாதுன்னு தான் வந்து உருவாக்குனாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியல. எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் சமாதானமே இல்ல. முதலாம் உலக போர் நடக்கும்போது சமாதானம் இல்ல, அவங்க ஐக்கிய நாடுகள் ஓபன் பண்ணும்போது சமாதானம் இல்ல, 2ஆம் உலக போர் வரும்போது சமாதானம் இல்ல. இப்ப வரைக்குமே இந்த உலகத்துல சமாதானம் இருக்கா? இல்ல. ஒரு நாட்டை வந்து இன்னொரு நாட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கு, தாக்கிட்டு தான் இருக்கு. என்னதான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல போய் உட்கார்ந்து ஒரு நாடு இன்னொரு நாடு பேசினாலுமே இப்ப வரைக்கும் என்னதான் நடக்குது பார்த்தா, ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு என்னதான் பண்றது பார்த்தா போர் புரிஞ்சிட்டு தான் இருக்கு இல்லைங்களா. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒண்ணு வந்துச்சு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒண்ணு வெளியாச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா தலைவர்களோட பேரும் அது உள்ளார வந்திருக்கு இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் அப்படி பார்த்தா, தேவன் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலக அமைப்பு என்ன பண்ண போறாரு பார்த்தா, காலி பண்ண போறாரு. ஏன்னா கடைசியில தானே வந்து அடிச்சிச்சு, அந்த பாதத்துலதான் வந்து அந்த கல் வந்து அடிச்சிச்சு இல்லைங்களா. அப்போ இந்த பாதமா இருக்க அந்த கடைசி காலகட்டத்தில் இருக்கிற நம்ம இருக்க அந்த பீரியட்ல தான் இப்ப என்ன நடக்க போகுது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகுது. படிக்கலாம் பாருங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்கூற்றாய் குணமாக்கி, சமாதானம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மேலாக்க நாங்க வந்து எல்லாருமே எப்படி இருக்கோம், ஒன்னா இருக்கோன்றது யுனைடெட் நேஷன்ல காமிச்சுக்கிறாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம் பாருங்க, நாங்க ஒரு அமைப்பு உருவாக்கி எல்லாரும் ஒன்னா இருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிறாங்களே தவிர, ஆனா உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு மிகப்பெரிய போர் போயிட்டு தான் இருக்கு இல்லைங்களா. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்தியா கூட ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ரஷ்யா கிட்ட இருந்து இது பண்ணிட்டு யார்கிட்ட இப்ப போயிட்டாங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட போயிட்டு எண்ணெய் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்ப அவங்க என்ன அங்க வாங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய நட்பு என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா கட் ஆகும். இப்ப கட் ஆகிறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அடுத்தது அவங்க ஏதாவது போர் வந்து அறிவிச்சாங்க அப்படின்னா, போர் அறிவிக்கும் போது இப்ப யாருக்கு எதிராகவும் போர் புரிவாங்க, இந்தியாவுக்கு எதிராகவும் போர் புரிவாங்க. எப்போ உள்ளார யுனைடெட் நேஷன்ல பார்க்கும்போது அமைதியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க,
மேலாக்க பார்க்கும்போது நாங்க எல்லாரும் ஒண்ணுன்ற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ளார மிகப்பெரிய பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. எரேமியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானத்துக்கு காத்திருந்தோம். நம்மளும் இப்ப என்னதான் பண்றோம் பாத்தீங்கன்னா, சமாதானத்துக்கு காத்திருக்கோம். எப்போ காத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த உலக நாடுகள் அமைப்புகள் இருக்கும்போது நம்ம காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு ராஜ்யத்தை, உலக ராஜ்யத்துல நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, சமாதானத்துக்காக காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்க? மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர். ஒரு நாடு இன்னொரு நாடு எப்படி பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பயோவார் அப்படின்ற ஒரு விஷயத்துல கொண்டு வந்து வச்சிடறாங்க இல்லைங்களா? அப்ப ஆபத்து மட்டும் தான் இருக்கே தவிர சமாதானம் இந்த நாட்டுல இல்ல அப்படின்றத பாக்குறோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் சொல்றாரு பாருங்க. கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். அப்பனா இன்னொரு தடவை நான் என்ன பண்ண போறேன்? இந்த உலகத்தை, இந்த உலகத்தின் அமைப்புகளை நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா, அழிக்க போறேன். இதுக்கு முன்னாடி எப்ப நடந்ததுங்க? முதலாம் உலகத்துல நடந்துச்சு இல்லைங்களா? ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து இந்த உலகத்தோட முழு அமைப்பையும் அவர் எப்படி வந்து க்ளோஸ் பண்ணாரோ, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த உலகத்தோட மொத்த அமைப்பையும் அவர் என்ன பண்ண போறாரு பாத்தீங்கன்னா, காலி பண்ண போறாரு. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். அதான் வந்து பாத்தீங்கன்னா, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார்ன்றது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். என்ன அப்படின்னா, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டது வரும். அப்ப விரும்பப்பட்டது என்ன அப்படின்னா, எல்லாருமே இப்ப என்னதான் விரும்புறாங்க பாத்தீங்கன்னா, எப்படா இந்த உலகத்துக்கு அமைதி கிடைக்கும், எப்ப ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்ம கூட நினைக்கிறோம் இல்லைங்களா, எப்ப இந்த ஆட்சி போயிட்டு வேற ஒரு நல்ல ஆட்சி வரும், எல்லாருமே யோசிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த உலகம் ஃபுல்லாவே ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்துக்கோசரம் வெயிட் பண்ணிருக்காங்க. அதுதான் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டது வரும். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் அப்படின்னா பில்டிங்க சொல்றாருங்களா? நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா சர்ச்னு, பில்டிங்ல அதை சொல்றாருங்களா? அப்படி பார்த்தா அது இல்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்ற மாதிரி நீங்களே அந்த ஆலயம். அப்ப ஆலயத்தை என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, மகிமையினால் நிறைய பண்ணுவார். அப்ப இந்த ராஜ்யம் இவங்க ஸ்தாபிக்கப்படும் போது அதுக்கு ராஜாக்களை வைப்பாரு. ராஜாக்கள் யாரா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, நாம தான் ராஜாக்களா இருப்போம். அப்போ நம்மள என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, மகிமையினால் நிறைய பண்ணுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11-12. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11-12. நித்திரையை விட்டு எழுந்திருத்தக்க வேலையாயிற்றென்று. எவ்வளவு நாள் நம்ம தூங்கிட்டு இருந்தோம். இப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, நம்ம நித்திரையில இருந்து எழுந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படி பார்த்தா, உண்மையான சத்தியம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தேவன் எதற்காக நமக்கு இந்த ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா, புரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இருக்கிற கொஞ்ச காலத்துல நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, வானத்து நட்சத்திரமா மாறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு இப்படி நடக்க வேண்டும். நம்ம ஸ்டார்டிங்ல வந்தோம் இல்லைங்களா, கிறிஸ்தவர்களா நம்ம உள்ளார வந்தோம் இல்லைங்களா, அப்ப டைமிங் இருந்ததை விட இப்ப வர 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 என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, டைம் முடிஞ்சுட்டே வருது. இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த உலக அமைப்புகள் என்ன ஆக போகுது பாத்தீங்கன்னா, அசைய பண்ண போறாரு, தேவன் அசைய பண்ண போறாரு. அந்த பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஆயிடணும் பாத்தீங்கன்னா, வானத்து நட்சத்திரமா மாறிடும். அப்ப அசைய பண்றாரு அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு அர்த்தம், கிறிஸ்துவனோட ராஜ்யம். அப்ப கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னா ராஜாக்களை சூஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அப்ப ராஜாக்கள் சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா வானத்து நட்சத்திரத்தை சூஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அப்ப வானத்து நட்சத்திரம் சூஸ் பண்ணிட்டாருன்னா நம்ம எப்படி சூஸ் ஆகும் இல்லைங்களா? அப்போ வானத்து நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கும் போது வானத்து நட்சத்திரமா மாறுறதுக்கு இப்ப யார் இருக்கணும் பாத்தீங்கன்னா, நாம இருக்கணும். அப்ப தேவன் என்ன விரும்புறாரு நம்ம கிட்ட, இதோ உம்முடைய வேலையை செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போனது போல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனோட உம்முடைய வேலை செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா, தேவனுடைய ஊழியத்தை அதிகமா செஞ்சு அநேக பேருக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போயிட்டு சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்றத பாக்குறோம். இரவு போயிடுச்சு, துன்ப காலம் எல்லாமே போயிடுச்சு, பகல் வரப்போகுது. அதாவது தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது, அதுதான் பகல். பகல் சமீபம் ஆயிற்று. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை நம்ம என்ன பண்ணணுங்க? எதுங்க? சத்திய ஒளி என்னும் ஆயுதத்தை நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, தரித்துக் கொள்ளணும். அப்போ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 4 ராஜ்யங்கள் ஆண்டிருக்காங்க. அந்த 4 ராஜ்யங்களை பத்தியும்
இந்த உலகத்துல இருந்த அந்த ஹிஸ்டரி புக்ல இருந்தது, அது எப்படி எங்க இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா தேவனுடைய புத்தகத்துல இருக்கு. அப்போ புத்தகத்துல இருந்த ஒரு விஷயம் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப என்ன நடக்க போகுது அப்படி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்பட போகுது அப்படின்றதும் எதுல இருக்குங்க? பைபிள்ல இருக்கு. அப்ப அதே விஷயம் இப்ப என்ன நடக்க போகுது பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நடக்க போகுது. அது கடைசியா பாதத்துலதான் வந்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அடிக்குது. அடிச்சு எல்லா ராஜ்யத்தையும் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா காத்த மாதிரி பறக்க விட்டுரு. பரப்பிட்டு என்ன நடக்குது பாத்தீங்கன்னா அந்த கல்லு பெரிய பர்வதமாகி உலகம் ஃபுல்லா போயிடுச்சு. அப்போ கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் உலகம் ஃபுல்லா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பரம்பி நிற்கும். இப்ப மற்ற ராஜ்யங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75% இந்த உலகத்தை ஆண்டிருப்பாங்க, இல்ல ஒரு 60% உலகத்தை ஆண்டிருப்பாங்க. ஆனா பெரிய ராஜ்யமா இருக்கும். ஆனா தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா அந்த ஒரே ராஜ்யம் தான் இருக்கும். 3ஆம் உலகத்துல பார்த்தோம் இல்லைங்களா? உலகம் ஃபுல்லாவே தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல தேவனை அறிகிற அறிவினால் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த ராஜ்யம் வருத போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு இப்ப இதுவாகணும்? ரெடியா இருக்கணும். ராஜாக்கள் ரெடியா இருக்கணும். ராஜாக்களே இல்லாம என்ன பண்ண முடியாது? ராஜ்யத்தை ஆள முடியாது. அதே மாதிரி ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ராஜாக்கள் எவ்வளவு தேவையோ அதே மாதிரி உலக ஜனங்களும் தேவை. அப்ப இந்த உலக ஜனங்கள் எல்லாரையுமே தேவன் என்ன பண்ண போறாரு பார்த்தீங்கன்னா உயிர் தேழ செய்ய போறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இல்லைங்களா? எங்கேயோ இருந்த ஒரு விஷயம் இப்ப எங்க வந்து முடிஞ்சிருக்கு அப்படி பார்த்தா நம்ம கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. ராஜாக்களை மாற்றக்கூடிய அந்த ஒரு விஷயம் எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா நாம இப்ப உட்காந்து சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கோம். நாம வானத்து நட்சத்திரமா மாறி ராஜாக்களா மாறதுக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார் இல்லைங்களா? அப்ப வானத்து நட்சத்திரமா மாறணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல. வானத்து நட்சத்திரமா மாறணும்னா விசுவாசிச்சா மட்டும் போதுமா? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் சொல்லுவாங்க இல்லைங்களா, இயேசுவை விசுவாசி, அப்போ வந்து என்ன பண்ணுங்க, நீயும் உன்னுடைய குடும்பமும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப விசுவாசம் மட்டும் போதுமா? அப்ப ஏதோ ஒரு வழி இருக்கு. கிறிஸ்து வந்து ஏதோ ஒரு வழி நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன வழி? அப்போ பைபிள்ல மொத்தம் 3 வழி பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அந்த 3 வழியில ஒரு வழியில போனா மட்டும்தான் நம்ம எங்க போக முடியுங்க? வானத்து நட்சத்திரமா மாற முடியும். மீதி 2 வழியில போனா என்ன நடக்கும்? அப்ப 3 வழிகள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம எப்ப பார்க்கலாம் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் 5:30 மணிக்கு தேவன் நமக்கு அதை வந்து வெளிப்படுத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.